வணக்கம். ஏழிசை சரங்களின் யாழிசை நாயகன் யாழரசன் இணைய வானொலியின் மாலை நேர செய்திகள். செய்தி வாசிப்பவர் ஜி.கே. லிதுர்ஷனா. முதலில் தலைப்புச் செய்திகள். யாழ்ப்பாணத்தில் திமிங்கலத்தின் வாந்தி வைத்திருந்தவர் கைது. சதொச விற்பனை நிலையத்தில் தீ விபத்து. சிவனொளி பாதை மலைக்கு சென்ற டென்மார்க் பிரஜைக்கு நேர்ந்த துயரம். நாளை முதல் அசசும 2ஆம் கட்டம். தமிழர் பிரதேசத்தில் சடலமாக மீட்கப்பட்ட இளம் பெண். தொடர்வன விரிவான செய்திகள். மன்னார் போலீஸ் பிரிவிற்குட்பட்ட தோட்டக்காடு ரயில் கடவையின் அருகில் இளம்பெண் ஒருவரின் சடலம் இன்று மீட்கப்பட்டுள்ளது. தலைமன்னாரில் இருந்து கொழும்பு நோக்கி பயணித்த ரயில் குறித்த பெண் மோதி உயிரிழந்திருக்கலாம் என போலீசார் சந்தேகிக்கின்றனர். உயிரிழந்த பெண் மன்னார் ஜீபபுரம் பகுதியில் வசித்து வந்துள்ள நிலையில் வெள்ளம் காரணமாக தற்காலிகமாக தோட்டக்காடு பகுதியில் உள்ள உறவினர் வீட்டில் தங்கியிருந்துள்ளமை போலீசாரின் விசாரணையில் தெரியவந்துள்ளது. இந்நிலையில் மரணம் தொடர்பாக மன்னார் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. அஸ்வசும 2ஆம் கட்டத்திற்கான விண்ணப்பங்களை சமர்ப்பித்த குறைந்த வருமானம் கொண்ட குடும்பங்களின் மக்கள் தொகை கணக்கெடுப்பு நாளை தொடங்கும் என நலன்புரி நன்மை சபை தெரிவித்துள்ளது. 2ஆம் கட்டத்திற்காக நலன்புரி நன்மைகள் சபை சுமார் 8 லட்சம் விண்ணப்பங்களை பெற்றுள்ளது. அதற்கமைய குறித்த விண்ணப்பங்களிலிருந்து நலந்திட்ட உதவிகளை பெற தகுதியானவர்களை தேர்ந்தெடுக்கும் நோக்கில் வீடு வீடாக சென்று இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்படும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. அஸ்வசும திட்டத்தின் முதல் கட்டத்திற்காக சமர்ப்பிக்கப்பட்ட 3.4 மில்லியன் விண்ணப்பங்களில் சுமார் 1.8 மில்லியன் பேர் அஸ்வசும நலன்புரி நன்மைகளை பெற தகுதியானவர்களாக தெரிவாகினர். எனினும் தற்போது 1.72 மில்லியன் பயணிகளுக்கே அஸ்வசும நலந்திட்ட உதவிகளை வழங்கி வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணத்தில் சுமார் 50 லட்சம் ரூபாய் பெறுமதியான 1 கிலோ அம்பருடன் மீனவர் ஒருவர் போலீசாரால் நேற்று கைது செய்யப்பட்டுள்ளார். யாழ்ப்பாணம் போலீசாருக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்ட சுற்றிவளைப்பில் சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். சம்பவத்தில் யாழ்ப்பாணம் குருநகரை சேர்ந்த 58 வயதுடைய மீனவர் ஒருவரை போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். சந்தேக நபர் தனது வீட்டில் அம்பர் தொகையை மறைத்து வைத்துள்ள நிலையில் அதனை நீர்கொழும்பு பகுதியில் உள்ள வர்த்தகர் ஒருவருக்கு விற்பனை செய்ய தயாராக இருந்த போது போலீசாரால் கைது செய்யப்பட்டதாக கூறப்படுகிறது. பதுளை பண்டாரவளை தர்மவிஜய மாவத்தை பகுதியில் உள்ள சதொச விற்பனை நிலையம் ஒன்றில் தீ விபத்து ஏற்பட்டுள்ளதாக பண்டாரவளை போலீசார் தெரிவித்தனர். இந்த தீ விபத்து இன்று அதிகாலை 4 மணியளவில் ஏற்பட்டுள்ளது. பண்டாரவளை போலீசார் மற்றும் பண்டாரவளை மாநகர சபையின் தீயணைப்பு படையினர் இணைந்து தீ பரவலை கட்டுப்படுத்தியுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். எனினும் தீ விபத்திற்கான காரணம் இதுவரை கண்டறியப்படவில்லை என தெரிவித்த பண்டாரவளை போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். சிவனொளி பாதமலைக்கு ஏறிக்கொண்டிருந்த டென்மார்க் நாட்டை சேர்ந்த 67 வயதுடைய உல்லாச பயணி ஒருவர் ஊசிமலை பகுதியிலிருந்து இன்று காலை 6:45 மணியளவில் தவறி விழுந்துள்ளார். அவரை ஊசிமலை பகுதியில் உள்ள போலீசார் நல்லத்தண்ணி நகருக்கு தூக்கி வந்து அவசர ஆம்புலன்ஸ் மூலம் மஸ்கெலியா மாவட்ட வைத்தியசாலைக்கு கொண்டு வரும் வேளை உயிரிழந்துள்ளதாக நல்லத்தண்ணி போலீசார் தெரிவித்தனர். சம்பவத்தில் டென்மார்க் நாட்டை சேர்ந்த ஜெப்டின் என்பவரை உயிரிழந்துள்ளார். உடல் மஸ்கெலியா மாவட்ட வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளதுடன் போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். செய்திகள் நிறைவடைகின்றன. நாளை மாலை செய்தியினை எதிர்பாருங்கள். நன்றி, வணக்கம்.